Hi, hello everyone. Welcome back. Thanks for clicking. In today's session, out of சொல்லி ஸ்டார்ட் ஆகக்கூடிய some phrases, some idioms and some expressions பார்க்க போகிறோம். Generally, பீப்புளுக்கு இந்த அவுட் ஆஃப் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஒரு சில இடத்துல அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம், ஒரு இடத்துல அவுட் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்றோம், அண்டு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். ஒரு இடத்துல அது இல்லை அப்படின்ற மீனிங் வருது, ஒரு இடத்துல என்டையர்லி வேறு மீனிங்கும் வருது. ஸோ இன்னைக்கு கலெக்ஷனில் ஆல்மோஸ்ட் 40 எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்க போகிறோம். அவுட் ஆஃப்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்குலாம் எதுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்னு இது நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது இந்த அவுட் ஆஃப் பற்றின டவுட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ வித்வுட் மச் டிலே லெட்ஸ் குயிக்லி கெட் இன்டு தி செஷன். பிஃபோர் தட் சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருக்கீங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா please do subscribe our channel. Okay, let's get started. In our collection, the first expression is out of practice. Out of practice means when skill level is down or lack of practice அப்படின்னு சொல்லலாம். நம்ம practice கம்மி ஆகிறத பற்றி நம்ம சொல்லும் போது out of practice அப்படின்னு சொல்லுவோம். I don't want to sing this song. I'm out of practice. நான் இந்த சாங்கை பாட விரும்பல because of I'm out of practice. நான் practice பண்ணல. Next one, out of breath. Out of breath means to have difficulty breathing after any exercise or heavy work. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு மூச்சு வாங்கும்ல, இல்லை மூச்சு விட சிரமமாக இருக்கும்ல, அதை சொல்கிறது தான் அவுட் ஆஃப் breath அப்படின்றது. She ran so fast and now she is out of breath. அவள் ரொம்ப வேகமாக ஓடுனா இப்போ அவளுக்கு மூச்சு வாங்குது. I need to take a rest. I'm really out of breath. எனக்கு உண்மையிலேயே மூச்சு வாங்குகிறது, நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், அவுட் ஆஃப் தி வே. அவுட் ஆஃப் தி வே மீன்ஸ் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது, இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வழியிலேயே இல்லை அப்படின்றதான் அவுட் ஆஃப் தி வே அப்படின்றது. ஐம் திங்கிங் டு கோ டு அனதர் ஷாப் பிகாஸ் தட் ஷாப் இஸ் அவுட் ஆஃப் தி வே. நான் வேறு கடைக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன், ஏன்னா அந்த கடை வழியிலேயே இல்லை. அனதர் எக்ஸாம்பிள், தட் ரெஸ்டாரண்ட் இஸ் அவுட் ஆஃப் தி வே. அந்த ரெஸ்டாரண்ட் வழியில் இல்லை. ஸோ அவுட் ஆஃப் தி வே மீன்ஸ் வழியில் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், அவுட் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தருடைய மைண்டில் இல்லை அப்படின்றது அவுட் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட், அவுட் ஆஃப் ஹிஸ் மைண்ட், அவுட் ஆஃப் மை மைண்ட், அவுட் ஆஃப் யுவர் மைண்ட், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறது. யாராவது கிரேசியாக ஃபூலிஷாக முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம கேட்போம்ல, உங்களுக்கு மூளையே இல்லையா அப்படின்ட்டு. ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட் அப்படின்னா உங்களுக்கு மூளையே இல்லையா. she must be out of her mind. அவளுக்கு மூளை இல்லை போல இருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட், அவுட் ஆஃப் ஒன்ஸ் பட்ஜெட். அதாவது அவுட் ஆஃப் யுவர் பட்ஜெட், அவுட் ஆஃப் மை பட்ஜெட். என்னோட பட்ஜெட்டில் இல்லை, எனக்கு வாங்கிறதுக்கு அஃபோர்டபுளாக இல்லை அப்படின்ற இடத்துலலாம் அவுட் ஆஃப் ஒன்ஸ் பட்ஜெட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அதாவது ஏதோ ஒன்று எக்ஸார்பிட்டன்ட், அதாவது ரொம்ப விலை உயர்ந்ததா காஸ்ட்லியாக இருந்தது அப்படின்னா வி காண்ட் அஃபோர்ட் இட், நம்மளால் அதை வாங்க முடியாது இல்லை, அந்த இடத்துல சொல்கிறதா அவுட் ஆஃப் மை பட்ஜெட் அப்படின்றது. ஐ நீட் டு ஃபைண்ட் அ லெஸ் எக்ஸார்பிட்டன்ட் ரிங் பிகாஸ் திஸ் ஒன் இஸ் அவுட் ஆஃப் மை பட்ஜெட். இது ரொம்ப விலை அதிகமாக இருக்குது, ஸோ விலை குறைவானதாக நான் ஒரு ரிங் பார்க்கணும். ஐ திங்க் திஸ் நெக்லஸ் இஸ் அவுட் ஆஃப் யுவர் பட்ஜெட். நான் நினைக்கிறேன் உன்னுடைய பட்ஜெட்டில் இது இல்லை, விலை ஜாஸ்தியாக இருக்குது இந்த நெக்லஸ். நெக்ஸ்ட் ஒன், அவுட் ஆஃப் கேரக்டர். அவுட் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா someone is behaving differently than usual. ஒருத்தர் எப்பவும் இருக்கிற மாதிரி இல்லாமல் வேற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை தான் அவுட் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூஸ்வலாக எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி இல்லாமல் வேற மாதிரி இருக்கிறது தான் அவுட் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது. He was entirely out of character on that day. அந்த டே சுத்தமாக வேற ஒரு ஆளாக இருந்தான், அவன் மாதிரியே இல்லை, வேற மாதிரி பிஹேவ் பண்ணான். நெக்ஸ்ட் ஒன், அவுட் ஆஃப் பிளேஸ். அவுட் ஆஃப் பிளேஸ் மீன்ஸ் டு ஃபீல் அன்கம்ஃபர்டபுள், நாட் சூட்டபிள் ஃபார் தட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த சூழலுக்கும் அந்த இடத்துக்கும் அவங்களுக்கும் இடம் பொருத்தமே இல்லாமல் இருந்துச்சு, அது அவுட் ஆஃப் பிளேஸ் அப்படின்றது. தீஸ் பிக்சர்ஸ் லுக் டோட்டலி அவுட் ஆஃப் பிளேஸ் ஹியர். இந்த பிக்சருக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதாவது ரொம்ப மாடர்னாக இருக்கிற ஒரு பிளேஸில் நம்ம ரொம்ப அவுடேட்டடாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிக்சர் சம்திங் நம்ம அதை மாட்டி வச்சோம் அப்படின்னா அந்த பிக்சருக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் இல்லையா, அது சொல்கிறது தான். ஐ எம் ஃபீலிங் அ பிட் அவுட் ஆஃப் பிளேஸ் ஹியர். பக்கா லோக்கலாக இருக்கிற இடத்துல ரொம்ப ட்ரெண்டியாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி வேகாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதும் அவுட் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஃபீலிங் அ பிட் அவுட் ஆஃப் பிளேஸ் ஹியர். எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பொருத்தம் இல்லாமல் இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஓகே, அனதர் ஒன், அவுட் ஆஃப் தி கொஸ்டின்.
அவுட் ஆஃப் தி கொஸ்டின் மீன்ஸ் இது ஒரு கேள்விக்குறியான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம்ல. இந்த விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறது அவுட் ஆஃப் தி கொஸ்டின். நம்பவே முடியாமல் இருக்கிறது, அன்பிலீவபிள் அண்ட் அன்அக்செப்டபிள், இல்லை அன்ஃபீஸபிள், இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாம் நம்ம அவுட் ஆஃப் தி கொஸ்டின் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். அதாவது பையிங் எ பிராண்ட் நியூ கார் இஸ் அவுட் ஆஃப் தி கொஸ்டின் ஃபார் அஸ். ஒரு பிராண்ட் நியூ கார் வாங்குறது அப்படிங்கிறது எங்களுக்கு கேள்விக்குறியான விஷயம், முடியாத காரியம். நெக்ஸ்ட் ஒன் அவுட் ஆஃப் தி ப்ளூ. அவுட் ஆஃப் தி ப்ளூ மீன்ஸ் ஒரு விஷயம் அப்ரப்டா, அன்எக்ஸ்பெக்டடா, எதிர்பாராத விதமா நடக்கிறது, இல்ல வேணும்னே வாண்டடா பண்ற விஷயம், இது எல்லாமே நம்ம அவுட் ஆஃப் தி ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். ஐ காட் திஸ் இன்ஃபர்மேஷன் இன் தி மார்னிங் அவுட் ஆஃப் தி ப்ளூ. அதாவது திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா தி மார்னிங் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஷி ஹேட் கால்டு மீ அவுட் ஆஃப் தி ப்ளூ. திடீர்னு எதிர்பாராத விதமா அவ எனக்கு கால் பண்ணான். நெக்ஸ்ட் ஒன் அவுட் ஆஃப் நோவேர். அவுட் ஆஃப் நோவேர் அப்படின்னாலும் அவுட் ஆஃப் தி ப்ளூனாலும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ரெண்டுமே சேம் மீனிங் தான். இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். They came out of nowhere in the evening. They came out of nowhere in the evening. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க சடனாக திடீர்னு ஈவினிங் வந்தாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சது, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க எக்ஸ்பிரஷன் அவுட் ஆஃப் ஃபேஷன். அவுட் ஆஃப் ஃபேஷன் மீன்ஸ் நாட் ஃபேஷனபிள், இல்லை நாட் ட்ரெண்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபேஷனாகவும் ட்ரெண்டாகவும் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் சூஸ் திஸ் ட்ரெஸ் as this sort of dress is out of fashion now. இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணாத, this sort of dress is out of fashion now. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இப்போ ஃபேஷனில் இல்லை, ட்ரெண்டிங்கில் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் அவுட் ஆஃப் லைன். அவுட் ஆஃப் லைன் மீன்ஸ் பிஹேவிங் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, யாருக்கும் மரியாதை தராமல், இல்லை ரூடாக, ஒரு இன்அப்ரோப்ரியேட் வேல நடந்துக்கிறது. இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது எல்லாம் நம்ம அவுட் ஆஃப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். she is always out of line with other people. மற்றவங்க கூட அவள் எப்பயுமே ரூடாக நடந்துப்பா, மரியாதை இல்லாமல் நடந்துப்பா. ஐ திங்க் யூ ஆர் அப்சல்யூட்லி அவுட் ஆஃப் லைன். நான் நினைக்கிறேன் உண்மையிலே நீயே மற்றவங்கள்ட்ட ரொம்ப ரூடாகவும் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிற. ஐ திங்க் யூ ஆர் அப்சல்யூட்லி அவுட் ஆஃப் லைன். நெக்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படின்றது. ஏதாவது மெஷின் ஆர் டிவைஸ் ஒர்க் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா அது அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக நம்ம இந்த டெலிஃபோன் இதெல்லாம் ஒர்க் ஆகாமல் இருக்கும்போது இட்ஸ் அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல. அவுட் ஆஃப் ஷேப். ஷேப் மீன்ஸ் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காவோ இல்லை ஃபிட்டாவோ இல்லை ஒரு ஹெல்த்தி கண்டிஷனில் இல்லாமல் இருக்கிறது தான், அதை தான் நம்ம அவுட் ஆஃப் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஷி நீட்ஸ் டு ஸ்டார்ட் எக்ஸசைஸ் ஆஸ் ஷி இஸ் அவுட் ஆஃப் ஷேப். அவள் ஃபிட்டாகவும் ஷேப்பாகவும் இல்லை, அதனால அவள் எக்ஸசைஸ் பண்ணணும். இது வரைக்கும் பார்த்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப்க்கு அடுத்து வரக்கூடிய வேர்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமே இல்லாமல் இருக்க போகிறது. இப்போ இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டு அப்படின்னா சான்ஸே இல்லை, ரொம்ப அமேசிங்காக இருக்குது, ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப கிரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். யுவர் மதர்ஸ் குக்கிங் இஸ் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. உங்கள் அம்மாவுடைய குக்கிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்றது. she is a great dancer, her dancing is just out of this world. அவள் ஒரு கிரேட் டான்ஸர், அவளுடைய டான்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் அவுட் ஆஃப் டச். அவுட் ஆஃப் டச் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் கூட கான்டாக்ட்லேயே இல்லை அப்படிங்கிறது தான் அவுட் ஆஃப் டச் அப்படிங்கிறது. மீன்ஸ் நாட் இன் கான்டாக்ட் வித் சம் ஒன், இல்லை சம்திங் பற்றின விஷயம் எதுவுமே தெரியாது அப்படின்ற இடத்துல ஐ டோன்ட் நோ வேர் ஷி லிவ்ஸ், எனக்கு தெரியாது அவள் எங்கே இருக்கிறா அப்படின்ட்டு. ஆஸ் வி ஹாவ் பீன் அவுட் ஆஃப் டச், நாங்கள் கான்டாக்ட்லேயே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் அவுட் ஆஃப் டர்ன். அவுட் ஆஃப் டர்ன் மீன்ஸ் உன்னோட டேர்ன் இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல அவுட் ஆஃப் டர்ன் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு குரூப்பாக ஒரு பீப்புள் ஏதோ ஒரு மீட்டிங் ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது உங்கள் டேர்ன் வரும்போது நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அதையும் மீறி ஏதோ ஒரு எந்தூல அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல இட்ஸ் அவுட் ஆஃப் டர்ன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்கள் டேர்ன் இல்லை அப்படின்றது இந்த இடத்துல மீனிங். I am really sorry if I spoke out of the turn at the meeting. I am really sorry if I spoke out of the turn at the meeting. மீட்டிங்கில் என்னோட டேர்ன் இல்லாமல் பேசினதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் அவுட் ஆஃப் தி ஆர்டினரி. அதாவது மற்றவங்க மாதிரி இல்லாமல் அன்யூஷுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் அவுட் ஆஃப் தி ஆர்டினரி அப்படின்னு சொல்லுது. தட் கேர்ள்ஸ் ட்ரெஸ் வாஸ் அ பிட் அவுட் ஆஃப் தி ஆர்டினரி. அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி இல்லை, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாலும் சொல்லலாம், இல்லை மற்றவங்களை விட இது டல்லாக இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம அவுட் ஆஃப் தி ஆர்டினரி அப்படின்னு சொல்லலாம். அனதர் ஒன் அவுட் ஆஃப் தி பிக்சர். அவுட் ஆஃப் தி பிக்சர் மீன்ஸ்
நீ சீன்லேயே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, மீன்ஸ் நாட் இன்வால்வ் இன் சம்திங் ஆர் நோ லாங்கர் இன் தி ரிலேஷன்ஷிப். ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் இருக்கிறது அவுட் ஆஃப் தி பிக்சர் அப்படின்னு சொல்கிறது. She used to be a great member in our team, but she is out of the picture now. அவன் ஒரு கிரேட் மெம்பராக இருந்த எங்கள் டீமில், ஆனால் இப்போ அவன் எதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல் இருக்கான் அப்படின்றது. நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் ஒன்ஸ் ஹேண்ட், அவுட் ஆஃப் யுவர் ஹேண்ட், அவுட் ஆஃப் மை ஹேண்ட் அப்படின்னா சம்திங் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இட்ஸ் நாட் இன் மை கண்ட்ரோல், என் கையிலேயே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, கை விரிச்சாச்சு. ஐ வாண்டட் டு ஹெல்ப் யூ பட் இட்ஸ் அவுட் ஆஃப் மை ஹேண்ட். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன், ஆனால் அது என் கையில் இல்லாமல் போயிடுச்சு. He wants to join the company again, unfortunately it's out of his hands. அவன் திரும்பியும் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சான், அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவன் கையில் இல்லாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இது ஒரு இடியம், அவுட் ஆஃப் தி ஃப்ரையிங் பேன் இன்டு த ஃபயர், மீன்ஸ் கோயிங் ஃப்ரம் எ பேட் சுச்சுவேஷன் டு ஒன் ஈவன் ஒர்ஸ் சுச்சுவேஷன். அதாவது எண்ணெயில் கொதிச்சிட்டு இருக்கிறது தவறி நெருப்பில் விழுந்தா என்னாகும், இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆகும், பற்றிட்டு எரியும்ல. ஒரு பேட் சுச்சுவேஷன்ல இருந்து இன்னமும் ஒர்ஸாக ஆகக்கூடிய ஒரு பேடான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறது பேர் தான் அவுட் ஆஃப் தி ஃப்ரையிங் பேன் இன்டு தி ஃபயர் அப்படின்றது. ஐ நோ யூ டோன்ட் லைக் யுவர் ஜாப் பட் இஃப் யூ குவிட் யூ வில் பி கோயிங் அவுட் ஆஃப் தி ஃப்ரையிங் பேன் இன்டு தி ஃபயர். எனக்கு தெரியும் உனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்ட்டு, பட் நீ அதை குவிட் பண்ண அப்படின்னா இன்னமும் உன்னுடைய நிலைமை மோசமாயிரும். யூ வில் பி கோயிங் அவுட் ஆஃப் தி ஃப்ரையிங் பேன் இன்டு தி ஃபயர். கொதிக்கிற எண்ணெயிலேருந்து நெருப்பில் விழுந்த மாதிரி ஆயிரும் உன்னுடைய நிலைமை அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது someone or something is difficult to manage, இல்லை difficult to deal with அப்படின்னு சொல்லலாம். நம்மளால ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாத இடத்துல இல்லை மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனை சொல்கிறது தான் கட்டுப்பாட்டை மீறி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். The car went out of control and crashed into a tree. அதாவது கார் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு மரத்து மேலே மோதிருச்சு. The car was out of control. கார் கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சு. யூஸ்வலாக அவுட் ஆஃப் சம்திங் அப்படின்னாலே அது இல்லை அப்படின்ற குறிக்கிறதுக்கு தான் நம்ம அவுட் ஆஃப் சம்திங் சொல்லுவோம். அதாவது அவுட் ஆஃப் சுகர் அப்படின்னா சுகர் தீர்ந்துருச்சு, அவுட் ஆஃப் டைம்னா நேரம் இல்லை, அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா தண்ணி தீர்ந்து விட்டது. இந்த மாதிரி எது தீர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் அவுட் ஆஃப்னு சொல்லி அந்த வேர்டை ஆட் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகே, அதே மாதிரி அவுட் ஆஃப் லக் அப்படின்னா அன்லக்கியாக இருக்கிறது இல்லை அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்கிறது, எனக்கு லக்கே இல்லை, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல அவுட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லலாம். Yesterday we were out of luck and our team lost the game. எங்களுக்கு நேற்று லக்கே இல்லை, எங்கள் டீம் வந்து நேற்று தோற்று போயிடுச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச அவுட் ஆஃப் டவுன், அதாவது இந்த பிளேஸில் இல்லை அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு அவுட் ஆஃப் டவுன் அப்படின்னு சொல்ல, எங்கள் ஊரில் இல்லை அவர் அப்படின்னு சொல்லி. சி இஸ் அவுட் ஆஃப் டவுன் நவ், இப்போ அவள் ஊரில் இல்லை. அவுட் ஆஃப் ஒர்க், அவுட் ஆஃப் ஒர்க் மீன்ஸ் அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறதா அவுட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஒர்க் ஃபார் த பாஸ்ட் 3 months. கடந்த 3 மாதமாக அவன் வந்து ஒர்க் பண்ணாமல் இருக்கான், வேலை இல்லாமல் இருக்கான் அப்படின்றது. அவுட் ஆஃப் டேட், அவுட் ஆஃப் டேட் மீன்ஸ் அவுட் டேட்டடாக ஆயிடுச்சு, இப்போ வந்து ஃபேஷனாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னா அந்த ஒரு அட்டை சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவுட் ஆஃப் டேட் மீன்ஸ் இதுக்கும் நம்ம அட்டை சம்மந்தப்பட்டதுக்கும் சொல்லலாம், அதை கிளாத் ஸ்டைலு அந்த மாதிரி இதுக்கும் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இல்லை ஃபுட்டு இல்லை ப்ராசஸ் இந்த சிஸ்டம் இதை மாதிரி சொல்கிறதுக்கு எல்லாமே அவுட் ஆஃப் டேட் அப்படின்னு சொல்லலாம். மெடிசனுக்கும் சொல்லலாம் அவுட் ஆஃப் டேட் அப்படின்னா அந்த டேட் அது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது அவுட் ஆஃப் டேட் அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் டேக் திஸ் மெடிசன் ஆஸ் இட்ஸ் அவுட் ஆஃப் டேட், இந்த மெடிசன் எடுத்துக்காதீங்க இது டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்றது. ஹர் ட்ரெஸ் வாஸ் அ பிட் அவுட் ஆஃப் டேட், அவளுடைய ட்ரெஸ் வந்து ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு, அவுட் டேட்டடாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. அவுட் ஆஃப் டேஞ்சர் மீன்ஸ் சேஃப் ஃப்ரம் தி டேஞ்சர், அதாவது டேஞ்சரான சுச்சுவேஷன்லேருந்து இப்போ கொஞ்சம் சேஃபான சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது. ஷி வாஸ் அட்மிட்டட் இன் தி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஷி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ், அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து அவள் சேஃப் ஆகிட்டா, டேஞ்சர்லேருந்து வந்துட்டா சேஃபான நிலைமைக்கு. டோன்ட் ஒரி அபவுட் ஹிம், ஹீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ், அவனை பற்றி கவலைப்படாதீங்க, இப்போ அவன் சேஃபாக இருக்கான். அவுட் ஆஃப் ரீச், அவுட் ஆஃப் ரீச் அப்படின்னா இம்பாசிபிள் டு அச்சீவ் சம்திங், அதாவது ஒரு விஷயத்தை நம்ம அடைய முடியாததை சொல்லலாம், இல்லை ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ண முடியாத இடத்துல இருந்தால் அவுட் ஆஃப் ரீச் அப்படின்னு சொல்லலாம். ஷி ஒர்க்டு வெரி ஹார்ட் பட் ஹர் கோல் இஸ் அவுட் ஆஃப் ரீச் நவ்,
அவள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா, பட் அவளுடைய கோல் வந்து இப்போ அவளால் அடைய முடியல. கீப் தோஸ் மெடிசன்ஸ் அவுட் ஆஃப் ரீச் ஆஃப் சில்ட்ரன். அந்த மெடிசனை குழந்தைங்க கையில் படாத மாதிரி வைங்க. நெக்ஸ்ட் ஒன் அவுட் ஆஃப் ஸ்டாக். இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரேஸ் தான். அவுட் ஆஃப் ஸ்டாக் மீன்ஸ் இந்த ப்ராடக்ட் ஸ்டாக் இல்லை அப்படின்றதா அவுட் ஆஃப் ஸ்டாக். ஐம் சாரி, த ட்ரெஸ் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் நவ், ஜஸ்ட் வெயிட் ஃபார் 3 to 4 days. சாரி, அந்த ட்ரெஸ் இப்போ ஸ்டாக் இல்லை, ஒரு 3 to 4 days வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன் அவுட் ஆஃப் சார்ட்ஸ். அவுட் ஆஃப் சார்ட்ஸ் மீன்ஸ் ஃபீலிங் அன்ஹாப்பி, இல்லை ஸ்லைட்டாக ஒரு மாதிரி டல்லாக இருப்போம்ல, அந்த மாதிரி இடத்துலலாம் சொல்லக்கூடியதான் அவுட் ஆஃப் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. இல்லை சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் அவுட் ஆஃப் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹி ஹாஸ் பீன் அவுட் ஆஃப் சார்ட்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 days. அவன் ஒரு 3 நாளாக அவன் என்னமோ மாதிரி இருக்கான், உடம்பு சரியில்லை போல இருக்கு அவனுக்கு அப்படின்ற இடத்துல ஹி ஹாஸ் பீன் அவுட் ஆஃப் சார்ட்ஸ் ஃபார் த ஃபாஸ்ட் 3 to 4 days. யூ லுக் அ பிட் டயர்ட் அண்ட் அவுட் ஆஃப் சார்ட்ஸ். நீ கொஞ்சம் டயர்டாகவும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரியும் இருக்கு. another one out of print. out of print means பப்ளிஷர் நியூ எடிஷன் எதுவும் போடல அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்றதா அவுட் ஆஃப் பிரிண்ட் அப்படிங்கிறது. அந்த புக் வந்து நியூ பிரிண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றது. ஐ நீட் தட் புக் பட் இட்ஸ் அவுட் ஆஃப் பிரிண்ட் நவ். எனக்கு அந்த புக் வேணும், ஆனால் இப்போ அது ஸ்டாக் இல்லை, எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் அவுட் ஆஃப் தி வுட்ஸ். அவுட் ஆஃப் தி வுட்ஸ் மீன்ஸ் நோ லாங்கர் பி இன் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ வந்து நீங்கள் அந்த டேஞ்சர்ல இருந்து தப்பி வந்துட்டீங்க, இல்லை ட்ரபுள்ல இருந்து தப்பி வந்துட்டீங்க, இப்போ எதுவும் இல்லை அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் அவுட் ஆஃப் தி வுட்ஸ் அப்படின்னு சொல்றது. யூ வில் பி அவுட் ஆஃப் தி வுட்ஸ் வெரி சூன், டோன்ட் வரி அ லாட் அபவுட் இட். நீ சீக்கிரமே இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் வெளியே வந்துடுவேன், ரொம்ப அதை பற்றி எதுவும் கவலைப்பட்டுக்காத அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் அவுட் ஆஃப் ஒன்ஸ் டெப்த். அதாவது அவுட் ஆஃப் ஹிஸ் டெப்த், அவுட் ஆஃப் ஹர் டெப்த். அதாவது ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துல இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க, நாலேஜ் அவ்வளவா இல்லை, லேக்ஸ் ஆஃப் நாலேஜ் இல்லை, அந்த அளவு ஸ்கில் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா அவுட் ஆஃப் ஒன்ஸ் டெப்த் அப்படிங்கிறது. ஷி வாஸ் அவுட் ஆஃப் ஹர் டெப்த் இன் டெய்லரிங். அவள் டெய்லரிங்கில் அந்த அளவுக்கு அவளுக்கு நாலேஜ் இல்லை, அவளுக்கு மேத்ஸில் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. இந்த மாதிரி ஒருத்தர் அதில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நாலேஜ் இல்லை அப்படின்றத சொல்கிறதுக்கு அவுட் ஆஃப் ஒன்ஸ் டெப்த் அப்படின்னு சொல்கிறது. another one out of the running. out of the running means அந்த ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிறது அப்படிங்கிறது வின்னிங் சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம அவுட் ஆஃப் தி ரன்னிங் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர் யூ அவுட் ஆஃப் தி ரன்னிங் ஃபார் கெட்டிங் ப்ரொமோஷன்? ஆர் யூ அவுட் ஆஃப் தி ரன்னிங் ஃபார் கெட்டிங் ப்ரொமோஷன் அப்படின்னா உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க சான்ஸே இல்லையா? சி இஸ் அவுட் ஆஃப் தி ரன்னிங் ஃபார் தி இன்டர்வியூ ஆஃப் தி ஜாப். இன்டர்வியூவில் அவளுக்கு அந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் தி ரன்னிங், அதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்றது. லாஸ்ட் ஒன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் மீன்ஸ் திங்கிங் இன் ஏ கிரியேட்டிவ் வே அப்படிங்கிறது. ஜஸ்ட் ட்ரை டு திங்க் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். அதாவது மற்றவங்க இமேஜினே பண்ண முடியாமல் ரொம்ப கிரியேட்டிவாக திங்க் பண்ணுங்க அப்படின்ற இடத்துல தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரேஸ். யூஸ்வலாக நம்ம அவுட் ஆஃப்க்கு அப்புறம் வர வேர்டு பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அப்படின்னா பாக்ஸை விட்டு திங்க் பண்ணுங்க அப்படிங்கிறது. அதாவது ஒரு வட்டத்துக்குள்ளாரே யோசிக்காதீங்க, அதை விட்டு வெளியே வந்து இன்னும் கிரியேட்டிவாக திங்க் பண்ணுங்க அப்படின்ற இடத்துல தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, தட்ஸ் ஆல். இது வரைக்கும் நம்ம நியர்லி ஒரு 40 எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்துருக்கோம் ஸ்டார்ட் வித் அவுட் ஆஃப். இதில் உங்களுக்கு ஆல்ரெடி எது தெரியும், நியூவாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்றத லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேர்னிங் இடியம்ஸ் இஸ் எ கிரேட் வே டு மேக் யுவர் இங்கிலீஷ் மோர் நேச்சுரலாகவும் ரொம்ப எக்ஸ்பிரசிவாகவும் மாற்றும். ஸோ அதுக்கு இடியம்ஸும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த வகையில் யூஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் மீட் வித் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் லெசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.